இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் இதை நம்முடைய கல்லீரல் இதில் கொழுப்பு அடைஞ்சதுக்கு பேர் என்னது? ஃபேட்டி லிவர், FATTY. இந்த ஃபேட்டி லிவர் கூட நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகருக்கும் மாத்திரை போட்டுட்ருப்பாங்க, ப்ரெஷருக்கும் மாத்திரை போட்டுட்ருப்பாங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டுட்ருப்பாங்க, அஜீரண பிரச்சனைக்கு மாத்திரை போட்டுட்ருப்பாங்க, சில பேஷண்ட் இன்சுலினும் போட்டுட்ருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? ஃபேட்டி லிவர் அவ்வளோ ஆபத்து. ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா, அதை நிரந்தரமாக சரி பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுறது என்னென்னு பண்ணலாம். நிரந்தரமாக சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். வேறு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நிரந்தரமாக சரி பண்ண முடியவே முடியாது. ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், வாழ்க்கை முழுவதும் மாத்திரையும் இன்சுலினும் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளவு ஆபத்தானது எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்னது வருது? ஃபேட்டி லிவர் வருது, பித்தப்பையில் கல் வருது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, எல்லா நோயும் வருது. ஸோ நிரந்தரமாக ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் ஸோ பவர்ஃபுல். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே.